ஃபஸ்ட் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக கரெக்டான ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். செக் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்குது. 770 ட்ரெயின் நம்பர், மாஸ்கோ டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். 15:40 கிளம்புது. ஸோ இன்னும் ஆல்மோஸ்ட் 1 hour இருக்குது. ஸோ ஒன் ஹவர் நம்ம இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம போகிற இந்த புல்லட் ட்ரெயின், மாஸ்கோ டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நம்ம போகிற ட்ரெயின் இப்போ தான் வருது. ஸோ டிக்கெட் செக் பண்ணுறாங்க, பாஸ்போர்ட் காட்டணும். நம்ம இங்கே புல்லட் ட்ரெயினுக்குள்ளே உள்ள டாய்லெட்டில் இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த டாய்லெட் காட்டணும்னு நினச்சேன். நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் ஸ்பேஷியஸாக சுத்தமாக இருக்குது. தாராளமாக போகும். இதான் என்னோட சீட்டு, சீட் நம்பர் 29. கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது, கம்ஃபர்டபுள், நிறைய வியூ. ஸோ வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு, எந்த தடங்களும் இல்லாமல். Дамы и господа,
Просим приготовить для проверки билеты и прослушать необходимую информацию. В пути следования вы можете воспользоваться услугами бистро, мобильных баров, бортового мини-офиса, заказать такси, оформить железнодорожные и авиабилеты, деловой проездной, дисконтную карту, приобрести билеты на экскурсии, продукцию, представленную в каталоге Sapsan Shop, а также подарочную карту, которая станет отличным подарком для всех путешественников, желающих посетить горный парк русские республики Карелия. நைட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 hours ஆகும் போய் சேர்றதுக்கு. பட் இது புல்லட் ட்ரெயின் வந்து சப்சான் சொல்கிறாங்க, இது பேர் சப்சான். 3.5 hours போய் சேர்றது. На вашем персональном мобильном устройстве, а также ознакомиться с электронными версиями периодических печатных изданий, в том числе корпоративного журнала для пассажиров «Комфортная жизнь в движении». Вы сможете заказать продукцию из вагона бистро и товары из каталога Sapsan Shop, которые будут доставлены к месту вашего проезда. Просим вас проявлять уважение к окружающим, перевести мобильное устройство в беззвучный режим, при прослушивании аудиопроизведений использовать индивидуальные наушники. Обращаем ваше внимание, что курение, в том числе электронных сигарет, в поезде не допускается. Употребление алкогольных напитков разрешается в вагонах бистро, а также в вагонах первого и бизнес-класса при условии приобретения на борту. Для обеспечения вашей безопасности поезд сопровождается сотрудниками транспортной безопасности. В вагонах ведется скрытое видеонаблюдение. Компания «Российские железные дороги» поддерживает благотворительную акцию фонда «Линии жизни». Приобретая авторские открытки фонда, вы делаете доброе дело. Собранные средства будут направлены на лечение больных. Спасибо за вашу поддержку. Подробности в каталоге Sapsan Shop и у работника поездной. அந்த ஸ்டேஷன் வந்து கிளம்பிடுச்சு. நாலே முக்கால். ஸோ நம்ம போய் சேர்றது வந்து 7:30 மணிக்கு போய் சேரணும். ஸோ 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது, பட் என்ன சுத்தமாக இருக்குது. மெயினாக இங்கே டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற கிளைமேட். இங்கே இருக்கிற இந்த சில்னஸ்னால டஸ்ட் பறக்காமல் கீழே செட்டில் ஆகிருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசன், கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுக்கு. பீரியட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இங்கே நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போதோ இல்லை டாக்ஸியில் போகும்போதோ நமக்கு சில்லறை வந்து காயின்ஸில் கொடுப்பாங்க. நோட்டு ப்ளஸ் காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இங்கே நிறையா காயின்ஸ் சேர்ந்துடும், அது தூக்கிட்டே அலைய முடியாது. சரி, நம்ம ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஏதாவது வாங்கும்போது பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அந்த சேஞ்சு கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதை பண்ண மாட்டேன்றாங்க. சில்லறை வாங்கிட்டு நோட்டாக கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ பிளான் பண்ணி 100 ரூபீஸ் சேர்ந்ததும் அடுத்து ஏதாவது
திங்ஸ் வாங்கும்போதோ அல்லது ட்ராவல் பண்ணும்போதோ நீங்கள் அதை முடிஞ்சளவு தள்ளி விட்டுருக்க பாருங்கள். இல்லாட்டா நம்மகிட்ட ஃபுல்லாக காயின்ஸாக சேர்ந்துடும். அதை தூக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு அலையிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது. இப்போ தான் ட்ரெயின் வந்து சிட்டியை விட்டு வெளியே போகுது. இன்னும் ஃபுல் ஸ்பீட் எடுக்கல. நான் வந்து வித் ஃபுட்டோடு தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பாப்பா என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. இம்பர்ஃபெக்ட் ஷோ ரெகுலராக பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி இதை பார்த்துட்ருக்கேன். ஒரு இன்டர்நெட் வந்து இங்கே நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஸோ ஊரை விட்டு வெளியே வந்தாலும் கண்டினியூஸாக நெட்டு எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். டைம் பாஸுக்கு இங்கே ஒன்றும் குறைச்சல் இல்லை. இங்கே நெட்டை ஃபுல்லாக எடுக்கிறதுனால நமக்கு கம்யூனிகேஷனும் இருக்கும். வீட்டுக்கு பேசுகிறதுனால பேசிக்கலாம். அன்லிமிட்டெட் நெட் இருக்குது. ஃபுல்லாக ஃபர்டைலாக இருக்குது. நல்லா பச்சையாக இருக்குது. இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்குது. லஞ்ச் கொடுத்துருக்காங்க. காஃபி, சாண்ட்விச், தண்ணி பாட்டில். ஸோ எல்லாமே டிக்கெட்டோட சேர்த்து பேக்கேஜில் இருக்குது. ஃப்ளைட் மாதிரியே தான் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஸ்பீட் எடுக்குது ட்ரெயின். சாப்பிட போகிறேன். பிளாக் காஃபி கொடுத்தாங்க, க்ரீமர் கொடுத்துருக்காங்க, சுகர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி நம்ம காஃபி செய்வோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு தண்ணி பாட்டில், அப்புறம் ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லஞ்சுக்கு போதும்னு நினைக்கிறேன். பசி அடங்கிடும். பார்ப்போம்.
காஃபி நல்லா இருக்குது, ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்குது. ஸ்பீட் ட்ரெயினில் காஃபி குடிக்கிறது நல்ல அனுபவம். ஸ்பீட் அதிகமாகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? எப்படியும் 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஸ்பீடு, ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, பச்சை பச்சைன்னு. சின்ன சின்ன வில்லேஜஸ் இருக்குது இங்கே. வில்லேஜஸில் உள்ள வீடு ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் கூட நம்ம ஊர் ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு கேவலமான சாண்ட்விச் இருக்குன்னு நினச்சேன். நல்லா இருக்கு பார்த்து. சாயந்தரம் வரைக்கும் பசி தாங்கும். வேணும்னா இதை வாங்கிக்கலாம், இங்கே எல்லாமே கிடைக்குது. ஒரு வேளை பசிச்சா ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். பட் ஸ்நாக்ஸும் வச்சுருக்கேன், ஸோ அது போகணும்னு நினைக்கிறேன். தனியாக வரது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது தடவை அமையலை. ஸோ சோலோ ட்ரிப்பாக தான் வர மாதிரி அமைஞ்சிருச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் வேறு எங்கேயாவது போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட போவோம். அந்த வேலை அந்த ஸ்டேஷனில் நிற்கிது. இந்த ஸ்டேஷன் பேர் மிலிட்ரி ஸ்டேஷன்னு சொல்கிறாங்க. சர்ச்சு வந்து மாஸ்க் மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து அந்த டோம் வந்து மாஸ்க் மாதிரி இருக்குது. மேலே கிராஸ் வச்சுருக்காங்க. ரயில்வே கார்டு, மிலிட்ரி மேன் மேலே இருக்காரு. இங்கே செக்யூரிட்டி பீப்புளெலாம் இருக்கிறாங்க. இங்கே 1 மினிட் நிற்கும்னு சொன்னாங்க. ஸோ கரெக்டாக 1 மினிட் எடுத்துருவாங்க.